ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஹோம்மேட் குக்கிங் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெங்காய தொக்கு எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காய தொக்கு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக பூண்டு பார்த்திங்கன்னா 8 பல்லு பூண்டு. இது நான் சின்னதாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி பழம் பார்த்திங்கன்னா 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன், அதையும் சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 ஸ்ட்ரிங் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு ரெட் சில்லி நீட்டமாக இருக்கும் இல்லையா, அது ஒன்று எடுத்திருக்கேன். வாங்க இப்போ நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்குவோம். அடுத்ததாக எண்ணெய் விட்டுக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 9 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் இதில் விட்டுருக்கேன். ஏன்னா வெங்காய தொக்கு எண்ணெய் அதிகமாக பிடிக்கும், அதனால் 9 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இப்போது எண்ணெய்லாம் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லாவே சூடாகிருச்சு. நான் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு தாளிப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு தாளிப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், கடுகு தாளிப்பு நல்லாவே பொரிஞ்சிருச்சு. அடுத்ததாக எடுத்து வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா வெங்காயம் சீக்கிரமாக வேகும் உப்பு ஆட் பண்ணாக்கா, அதனால் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லாவே வந்துருச்சு. நான் ஒரு 3 நிமிஷம் இந்த வெங்காயத்தை நல்லா வேக விட்டுட்டேன். அடுத்ததாக இப்போது தக்காளி பழம் ஆட் பண்ணலாம். தக்காளி பழம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தக்காளி பழம் அந்த தோல் உரிகிற பதத்துக்கு வரும் பாருங்கள், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா தக்காளி பழம் நல்லாவே வெந்துருச்சு. அடுத்ததாக இதில் இப்போது நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வேக விடுங்க. அந்த பூண்டோட பச்சை வாசம் போனால் தான் சாப்பிடும் போது தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லாவே வந்துருச்சு. அதோட கலர் பாருங்கள், நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்ததாக இப்போது எடுத்து வச்சுருக்கிற கறி லீஃபும் ரெட் சில்லி, அதாவது லாங் ரெட் சில்லி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதுதான். அந்த கலர் மாறணும், இந்த கறி லீஃபோட கலர் மாறணும் பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த கலர்லாம் மாறிடுச்சு. ரெட் சில்லியும் நல்லாவே வந்துருச்சு. இதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர் பார்த்திங்கனாக்கா நான் 5 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா தொக்கு மிளகாத்தூளில் தான் செய்யணும், அதனால் நான் ரெட் சில்லி பவுடர் 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் சில்லி பவுடர் 5 டீஸ்பூன் ஆட் பண்ணதுக்கப்புறமா மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு. இப்போது முதல்ல உப்பு நம்ம வெங்காயம் வேகிறதுக்கு தான் போட்டோம். இப்போ அதோட டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் எண்ணெயிலே நம்ம விட்டுருவோம். இப்போ பாருங்கள், அந்த எண்ணெயெலாம் ஒரு அளவுக்கு நல்லா மேலே வந்துருச்சு இல்லையா. இப்போ நம்ம இதில் தண்ணி கொஞ்சம் சேர்ப்போம். தண்ணி அதிக அளவு சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். ஏன்னா தண்ணி நிறைய போயிடுச்சுன்னா அது தொக்காக இருக்காது. ஸோ தண்ணி நம்ம கம்மியாகவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபைனலி தண்ணி நல்லாவே நான் ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்ருவோம். இப்போது இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அடுத்ததாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இப்போது ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, திறந்து காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய்லாம் திரிஞ்சு நல்லாவே மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு.
நான் வந்து பிளேட்டிங்க்கு எடுத்து வச்சுட்டேன். அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். கைஸ், இது வந்து நீங்கள் தோசையோடு சாப்பிட்லாம், ரைஸோடு சாப்பிட்லாம், சப்பாத்தியோடு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் வந்து ராகி தோசையோடு தான் சாப்பிட்டேன். சூப்பர் டேஸ்ட்டில் இருந்தது. என்னோட இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்க அனைவருக்குமே மிக்க நன்றி. மறுபடியும் நாளைக்கு உங்களை ஒரு சூப்பரான சமையல் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ஹோம்மேட் குக்கிங் சேனல். பை பை அண்ட் டேக் கேர்.